நீ அவன்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும், நீ அவன்கிட்ட சொல்லியிருந்திருக்க வேண்டும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? You should have told him அப்படின்னு சொல்லலாம். Subject should have plus V3 verb. You should have told him அப்படின்னு சொல்லலாம். நீ அவன்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், உன்னால சொல்லியிருந்திருக்க முடியும், ஆனாலும் நீ சொல்லலை. இதை எப்படி சொல்லலாம்? You could have told him அப்படின்னு சொல்லலாம். Subject plus could have plus V3 verb. You could have told him. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்திருந்தா நான் வந்து அவளுக்கு உதவி செஞ்சிருந்திருப்பேன். I would have helped her if I had known earlier. I would have helped her if I had known earlier. கண்டிப்பா இந்த தப்பை அவன் தான் செஞ்சிருந்திருக்கணும், அவன் தான் அந்த தவறை வந்து கண்டிப்பா அவன் தான் பண்ணியிருந்திருக்கணும். He must have made that mistake. He must have made that mistake. இதே மாதிரி இந்த யூசேஜ் ஆஃப் குடா உடா ஷுடா மஸ்ட் ஹாவ் உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சேனலில் நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் நம்ம ஸ்ட்ரக்சர் சொல்லி நிறைய சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை ரீசெண்டாக தான் நம்ம ஒரு 2 months பேக் தான் அப்லோட் பண்ணோம். அதை பார்த்து இன்னும் நிறைய சென்டென்சஸ் கற்றுக்கோங்க.